ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டீங்களம்மா? எண்ணெய், வெங்காயம், கறி மசாலா போட்டேன். கறி மசாலு, லவங்கம், ஏலக்காய், பட்டை, பெருஞ்சீரகம். எண்ணெய் எத்தனை ஸ்பூன் ஊற்றுனீங்க? ஏலக்காய், பட்டை, லவங்கம் 100 கிராம். 100 கிராம். இப்போ வந்து புதினா, இஞ்சி பூண்டு நசுக்கணும். நீ தான் நசுக்கிற. இஞ்சி பூண்டு நசுக்கணுமா? இல்லைடா, என்ன நசுக்கிறீங்க? ஓகே. இது எவ்வளோ நேரம் வதக்கணும்? இது எவ்வளோ நேரம் வதக்கணும்? எவ்வளோ நேரம் இதை வதக்கணும்? தக்காளி போட்டாச்சு. தக்காளி எத்தனை தக்காளிம்மா? இது எத்தனை கிலோ பிரியாணி இது? இந்த குக்கர் வந்து 1/2 கிலோ பிடிக்குமா? 3/4 கிலோ பிடிக்குமா? இப்படி பொன்னிறமா வரணுமா? இப்படி இது 5 நிமிடம் கிளற வேண்டும். அதுக்குள்ள கறியை ரெடி பண்ணி வச்சிங்கோ. கறி கழுவி வச்சாச்சா? கறி போட்டுடலாமா? தக்காளி கொஞ்சம் வதங்கணுமா? தக்காளி வதங்கிட்டா நாம் கறியை போட்டுடலாம். வெல்கம் டு சண்டே சமையல். இந்துமதி அம்மா சமையல். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாம். அப்பதான் இந்துமதி அம்மாவோட அடுத்தடுத்த சமையல் எல்லாம் உங்களுக்கு வரும். கறி போட்டுறோமா? 1/2 கிலோ கறி கழுவி வச்சதை எடுத்துங்க. கழுவி அலசினதை நாம் இப்போ குக்கரில் போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணோம்? போட்டிருக்கோம். எவ்வளோ? 1 ஸ்பூன் மஞ்சள் இருக்குதுல. அடுத்து நாம் மிளகாத்தூள் போட போகிறோம். நல்லா வெயிட்டாக போடலாம், மடங்கு போல. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நல்ல காரசாரமான மிளகாத்தூள். கறி போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். கலரணுமா? பெரியமா பாடுற பாட்டு. பாட்டு பாடுனதே இல்லையா? உன்னை வச்சுதான் பெரியமா பாடுவாங்க. அப்படியா? எல்லாம் அவங்க தான் பாடுறாங்க. உங்களெல்லாம் Who is the பெரியமா நேம்? ஐயோ. ஓகே, இப்போ போட்டது எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றுமா? எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? 100 கிராம் பால் அதில் குக்கரில் ஊற்ற வேண்டும். அடுத்து தண்ணி சிறிதளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டும். இஞ்சி பூண்டு இடிக்க வேண்டும். அடுத்து இஞ்சி பூண்டு இடித்து ரெடியாக வேண்டும். இஞ்சி பூண்டு இடித்துக் கொள்ள வேண்டும். 10 நிமிஷம் வந்து அடுப்பு இந்த மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் வந்து எரிய விடுங்க. இந்த மாதிரி பூ வரும், 2-3 பூ வரும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு பொதுவாக ஓப்பன் பண்ணும் போது போல்ட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். குக்கரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு.
ஒழுங்கா ஆரம்ப குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இடித்த இஞ்சி பூண்டு அதில் போட்டோம். இடித்த இஞ்சி பூண்டு அதில் போட்டு இப்போ என்ன பண்ணோம், அரிசி போடணும். அரிசி போடணும். இஞ்சி பூண்டுலாம் போட்டு நம்ம வந்து திருப்பி குக்கரை வந்து மூடிட்டு அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். ஓகே, ஸ்டவ் பெருஞ்சினுக்கு. பிரியாணியை ஓப்பன் பண்ணிக்கிறோம். டால்டா ரெடியாக இருக்கிறது. சாரி, நெய் ரெடி ஆகுது. யாருக்கு சொல்ற? ஃபார் யூடியூப் சேனல். ஏய் போட்ட உதவ போட்டேன். 2 ஸ்பூன் நெய் உள்ளே போட்டுக்கலாம். இது மெதுவாக இப்படிலாம் கிளறும் போது மெதுவாக கிளற வேண்டும். இல்லை என்றால் அரிசி உடைந்து விடும். அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக பதமாக கிளற வேண்டும். லைட்டால் அடி பிடித்து விட்டது. லைட்டால் அடி பிடித்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் சிறிதளவு அடி பிடித்து விட்டது. அப்படி பிடித்தாலும் கொஞ்சம் டேஸ்டாக தான் இருக்கும். கறி நன்றாக வெந்து விட்டது. கறி எப்படி வந்துச்சா? கறி வெந்தா பிறகு தாண்டா அரிசி போடுவாங்க. கறி வெந்த பிறகு தாண்டா அரிசி போடுவாங்க. அருமையான பிரியாணி ரெடியாகி விட்டது. அம்மாவின் ஸ்பெஷல். கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாகுது, பரவாயில்லையா? பல லைட்டாக உங்களுக்கு உப்பு தேவைனால அதிகமாக தேவைன்னா அதிகம் போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிளறுன உடச்சிக்கும் அரிசி. செட்டியார் பிரியாணி ரெடியாகி விட்டது. வருவாங்க போ. ஈசிஆர் ஸ்பெஷல் செட்டியார் பிரியாணி. உப்பு கம்மி. மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு பிரியாணி ஆர்டர் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். செட்டியார் பிரியாணி ரெடி பண்ண பிரியாணி மீது சிறிதளவு கொத்தமல்லி தூவி விடலாம். அருமையான பிரியாணி ரெடியாகி விட்டது.